அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய செலவுகள்லாம் போக, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் எல்லா செலவுகளும் போக, மிச்சம் நம்ம கையில இருக்கிற அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நம்ம கையில வந்து எவ்வளோ செலவு பண்ணணுமோ மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பணத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உண்டியல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உண்டியல்ல நீங்க பணத்த போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து யாருக்கா யூஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னா, தேவைக்கு ஏத்தப்ப அந்த உண்டியல உடைச்சா மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்ப வந்து நாணயத்த வந்து மாத்துனாங்க. டிமானிசேஷன் ஆச்சு. அப்போ வந்து நீங்க வச்சிருக்க அந்த ரூ. 1000 நோட்டு இப்ப செல்லுமா அப்படின்னு கேட்டா செல்லாது. அதேமாரி அந்த உண்டியல்ல போட்ட பணமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரே இடத்துல தான் இருக்குமே ஒழிய, அதால வந்து ஒரு அதிகமான ஒரு லாபம்ங்கிறது கிடைக்காது. நம்மகிட்ட இருக்கும். சேமிப்புங்கிறது அது மாரி தான். ஒரு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அந்த பேங்க்ல போட்ட பணத்துக்கு வந்து அப்படியே இருந்தா நல்லதா? இல்ல கொஞ்சோண்டு வட்டி குடுத்தா நல்லதா? அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஒரு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு குறைந்த அளவு வட்டி கிடைக்கும். அந்த வட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கடுத்து அதையே வந்து நீங்க பிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க. அதுக்கு கூடுதலா வட்டி கிடைக்கும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதேமாரி ஒரு தங்கம் எடுத்து வைக்கலாம், ஒரு வெள்ளி வாங்கி வைக்கலாம், இல்ல ஒரு இடத்துல நீங்க முதலீடு பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்டாக்ஸ்லயோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க போட்டு வைக்கலாம். இல்ல கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க எது வேணாலும் போட்டு வைக்கலாம். இப்படி முதலீடுகள் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பல வகையில இருக்கு. நம்ம அந்த டாபிக்ல நம்ம போல. முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கிற பணமானது ஒரு சர்க்குலேஷன் மாரி போயிட்டே இருக்கணும். அந்த பணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூங்குனாலும் அந்த பணம் வந்து நம்மள தூங்கக்கூடாது. அது நமக்காக உழைக்கணும். அப்பன்னா மட்டும் தான் நமக்கான லாபங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம இடம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது எப்படி அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னா, கையில வந்து விதைகள் குடுத்துருக்காங்க. அந்த விதைகள் குடுத்தவுடனே அத வந்து நட்டு வச்சுடுறான். நட்டு வச்சுட்டு டெய்லி வளருதா, வளருதா, வளருதான்னு அந்த செடிய எடுத்து, எடுத்து, எடுத்து பார்த்து, பார்த்து மறுபடியும் நட்டு வச்சான்னா அது வளருமா? வளராது. அது மாரி தான் இன்வெஸ்ட்மென்ட்டும். இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது அது வளர்றதுக்கான ஒரு டைம் குடுக்கணும். அந்த டயத்துக்குள்ள அது வளருதான்னு பார்க்கணும். அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. உடனே அடுத்த செகண்ட்ல கிடைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இது எப்படி அப்டின்னா, அதுக்கேத்த மாரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. டிஃபால்ட்டும் இருக்கு. உடனே ஒரு கோடிக்கணக்குல பணம் வேணும் அப்டின்னா, அதுக்கான ஆயுசு வந்து ரொம்ப கம்மி. அதேமாரி இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஆயுசு என்ன அப்டின்னா, அதிக நாள் குடுக்கணும். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா, ஒரு 20 வருஷம் போடலாம். 10 வருஷம், 5 வருஷம் அப்டி இருக்கு. ஷார்ட் டெர்ம் அப்டிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இது மாரி நம்ம பிரிச்சு, பிரிச்சு போட்டோம் அப்டின்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, மொத்தத்துல நம்ம கையில பணமே வச்சுட்டே இருக்கோம் அப்டின்னா, அது எந்த விதத்திலயும் யாருக்குமே யூஸ் ஆகாது. அதனால சேமிக்க பழகிக்கணும். அந்த சேமிச்ச பணத்த எப்படி செலவு பண்றதுன்னு பழகிக்கணும். அந்த சேமிச்சத செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கிறத எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கத்துக்குங்க. அப்பத்தான் நம்ம தூங்குனாலும் நமக்காக ஒருத்தன் வேல பார்க்கணும். அதுதாங்க பணம். அதுதான் இன்வெஸ்ட்மென்ட். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் சொல்றேன். இது வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். இதுல முதலீடு பண்ணுங்க, அதுல முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் எப்பயுமே நான் சொல்லப் போறது கிடையாது. அது முடிவு வந்து உங்க கையில தான் நீங்க வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, யாரு சொல்றதையும் கேட்டு ஏமாறாதீங்க. நல்லா வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு நீங்க எதுல முதலீடு பண்ணீங்களோ அது உங்களுடைய விருப்பத்த பொறுத்தது. நன்றி.